உலகங்கள் சினிவீசி நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். கும்பகோணத்தை சேர்ந்த அமுதசுரபி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம், புலோவிட், ஏபிசி இரண்டும் பாலில் கலந்து பருகுவதற்கேற்றது. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் போன்றது. இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும். ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும். தங்கலாம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இது கேஜிஎஃப் அப்படின்னு சொல்கிற கோலார் தங்கவேல் எப்படி உருவானது அப்படின்னு சொல்கிற கதை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கதையானு சரியாக தெரியல. விக்ரம் அவர் மனைவி பார்வதியோட வசித்து வர்றார். அந்த கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒரு வெள்ளைக்காரத்தில் மலையில் இருக்க தங்கத்தை வெட்டி எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. பல இடையூறுகளுக்கு பிறகு தங்கம் எடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதான் கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரியாக இந்த படம் முடியுது. இந்த படத்தில் மாளவிகா மோகனன், பார்வதி அப்படின்னு 2 ஹீரோயின். பார்வதி 3 குழந்தைகள் அம்மாவாக அருமையாக நடிச்சிருக்கார். பசுபதி, ஹரிகிருஷ்ணன் இப்படி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகனன் தான் பரிதாபமாக வந்துட்டு போகிறார். சூனியக்காரி அப்படின்னு கேரக்டர் வர்றாரு. உண்மையிலே தன்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் படத்தை நடித்தாரா இல்லையான்னு தெரியல. அப்புறம் ஹீரோ விக்ரம் மொத்த படத்தையுமே தூக்கி சுமந்திருக்கார் எப்பவும் போல். அவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அது எந்த மாற்றமே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் இந்த படத்தில். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் இந்த படத்துக்காக. ஆனால் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கலான கேரக்டரில் வர்றாரு. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு தாத்தா கதையை. அதில் தாத்தாவும் அவரே வர்றாரு. இது போக ஆதிமுனி அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அப்புறம் பராக்ராம்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. என்னென்னமோ நடக்குது. ஆனால் நடிப்பு பாராட்டப்படக்கூடியது. அது எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார், பாடல்கள் ரீ ரெக்கார்டிங் ரெண்டுமே அருமையாக இருக்குது. ஒளிப்பதிவு கிஷோர்குமார், அவரும் தன்னுடைய பங்களிப்பை அருமையாக கொடுத்துருக்கார். விஎஃப்எக்ஸ் தான் படத்தில் ரொம்ப சொதப்பலாக அமைஞ்சிருக்கு. இயக்கம் பா ரஞ்சித். அவர் எப்படின்னா, நான் மிகப்பெரிய அறிவாளி, என் தகுதிக்கு சினிமா படம் எடுக்கிறது ரொம்ப கௌரவ குறைச்சலான விஷயம், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு படம் எடுப்பார். அதாவது மக்கள் விரும்புகிற மாதிரி படம் எடுக்கணும், இல்லை நாம் நினச்ச கதையை அவங்க விரும்புகிற மாதிரி சொல்ல தெரியணும். இது ரெண்டையுமே செய்ய மாட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களை வாழ்க்கையை சொல்கிறேன், அதுக்கு சில குறியீடுகளை சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பார். நமக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓரளவு அந்த படத்தை ரசிக்கலாம். இந்த படத்தில் புரிஞ்சுதா இல்லையாங்கிறத படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் செல்வராகவனுடைய 1000ல் ஒருவன், பாலாவுடைய பரதேசி போன்ற படங்களில் பல காட்சிகளை நினைவூட்டுகிறது. படத்தில் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா வசன உச்சரிப்பு. அந்த கால தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ தமிழ் பேசுகிறாங்க. அது சுத்தமாக புரியாமல் போனது பெரிய மைனஸ். சில காட்சிகள் வசனமே புரியல. ஆங்கில கேரக்டர்கள் பேசும்போது அந்த இங்கிலீஷ் வசனத்தை மீட் பண்ணிட்டு தமிழில் வசனம் கேட்குது. சில காட்சிகளில் டைரெக்டாக ஆங்கிலத்திலே பேசிட்டு போகிறாங்க. தமிழில் பேசினா மட்டும் இவங்களுக்கு புரியாத போகுது அப்படின்னு நினச்சிட்டாரு ஒன்றும் தெரியல. இப்படி ஒரு மேக்கிங்கில் குளறுபடி. பாம்பு, சூனியக்காரி, இயற்கை பேரிடர் அப்படின்னு பல தடைகளை காட்டுறாங்க. சரி, இதை கடந்து தங்க எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எங்கெங்கேயோ கதை சுற்றுது. ஒரு கற்பனை கதை ஒன்று அப்பப்போ வந்துட்டுருக்கு. அது எதுக்காகன்னு தெரியல. இடைவேளைக்கு பிறகு கூட்டம் கூட்டம் மக்கள் ஓடுறதும் அடி வாங்கிட்டு விழுகிறதும் ஓலமிடுறதும் போன்ற காட்சிகள் திரும்ப திரும்ப வர்றது மிகப்பெரிய ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. மாளவிகா மோகனன் உண்மையிலேயே சூனியக்காரியா இல்லையா? விக்ரம் உண்மையிலே யார்? தங்கம் எடுக்கப்பட்டதா இல்லையா? இதுதான் கேஜிஎஃப் உடைய உண்மையான வரலாறா? இந்த படம் முடிஞ்சதா இல்லையா? இப்படி பலவிதமான கேள்விகளோட முடிய வச்சுக்கிட்டு ரசிகர்கள் வெளில வர்றாங்க. அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வருத்தமான விஷயம். நடிப்பு, மேக்கிங், ஏற்கனவே சொன்ன மியூசிக், கேமரா என்று எல்லோரும் தங்கள் பங்களிப்பை மணிமணியாக செஞ்சுருக்காங்க. இந்த மணிகளெல்லாம் ஒரு நூலில் கோர்த்து அழகான மாலையாக்கணும். அந்த நூல் தான் திரைக்கதை. ஆனால் அந்த நூல் சரியில்லாத காரணத்தினால இந்த மணிகள் மாலையாக மாறாமல் அங்கங்கே அப்படியே கிடக்குது. எல்லாம் ஓகே, படம் இருக்கு, ஷார்ட்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஷார்ட்டாக வர சொல்லணுமா? விக்ரம் நடிப்பு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா பார்க்கலாம். மற்றபடி இது படம் ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் பெரிய ஏமாற்றம், பெரிய பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதுதான் இந்த தங்கலான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.